வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன், மட்டன் இல்லாமல் எப்படி நம்ம பிரியாணி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம பருப்பை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அது வந்து பருப்பு பிரியாணி. அதுக்கு நான் 1 கப் அரிசியும் 1/2 கப் வந்து துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அரிசி 1/2 கப் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். பட்டை துண்டு ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேன். 4 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிப்போம். இந்த மாதிரி இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இது கூட தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து தூள் போடையில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. அதனால தான் போட்ட பிறகு காட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயத்து கூட. நீங்கள் மிளகாய்த்தூள் கூட உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்துப்போம். நான் வந்து 1 கப் அரிசியும் 1/2 கப் துவரம் பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 கப்பு. இப்போ 1.5 கப்புக்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணுங்கள். நல்லா தண்ணீர் வந்து அரிசியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. ரைஸும் நல்லா வெந்துருச்சு. அந்த பருப்போடு சேர்ந்து பாதி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம எப்படி பிரியாணிக்கு தம் போடுவோமோ அது மாதிரி போட்டுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில். இப்போ நான் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ்க்கு இதை நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நான் மூடிட்டேன். நீங்கள் வந்து விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம தம் தான் போட போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. விசில் போட்டால் கூட விசில் வராது. ஏன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருக்கனால. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ப்ரெஷரை எடுத்துவிடுங்க. நம்ம விசில் வைக்கல இருந்தாலும் லைட்டாக ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது ஈஸி அண்ட் சிம்பிளாக நமக்கு பருப்பு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன், சிக்கன் இல்லாமல். பாருங்கள், அந்த அரிசியும் துவரம் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஈஸி அண்ட் சிம்பிளாக நமக்கு பருப்பு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன், சிக்கன் இல்லாமல். நீங்கள் இது கூட மீன் குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு யூஸ்வலாக பருப்பு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் நான் இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் சாதம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, பிரியாணியும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.